டைரக்டர் சுதா கொங்கராவுடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா மற்றும் ஸ்ரீலீலாவுடைய நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் படம் தான் பராசக்தி. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அப்போ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. நிறைய இப்போ கான்ட்ரவர்சியான ஒரு டாப்பிக்கும் போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து ஒரு நன்றி விசுவாசம் கிடையாது, துரோகம் பண்ணுறவர், விஜய் படம் வரக்குள்ளே இவர் போட்டிக்கு வந்து படம் வெளியிடுறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து பதிலாக ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இத்தனை பேர் சேர்ந்து பண்ணியிருக்கிற இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி வருது. எல்லாரும் கண்டிப்பாக போய் பராசக்தி படத்தை பாருங்கள். இப்போது நான் இந்த ரிலீஸ் தேதிக்கு வரேன். நாங்கள் ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் அக்டோபர் தீபாவளி விஜய் சார் படம் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் பொங்கலுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம். பட் சடனாக விஜய் சார் படம் ஜனநாயகன் பொங்கலுக்கு புஷ் பண்ணிட்டாங்க. நான் உடனே ஜர்க் ஆகிட்டேன். தயாரிப்பாளர் ஆகாஷ் ப்ரோக்கு கால் பண்ணேன். விஜய் சார் படம் பொங்கல் வராங்க, நம்ம ஏதாவது பண்ண டேட்டை முன்ன பின்ன புஷ் பண்ணலாமே அப்படின்னு வந்து நான் சொன்னேன். இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பொங்கல்னு சொல்லிட்டோம், புஷ் பண்ணால் சம்மர் தான் பண்ணணும், அப்போது எலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார். சரி ஓகேன்னு விட்டுட்டேன். பட் இருந்தாலும் குழப்பமாக இருந்துச்சு. அதனால நான் விஜய் சாரோடைய மேனேஜர் ஜெகதீஷ் சாருக்கு வந்து கால் பண்ணேன். என்ன ப்ரோ, ஜனநாயகன் பொங்கல் வருது, பராசக்தியும் அப்போ தான் வருது அப்படின்னு வந்து சொன்னேன். இதில் என்ன ப்ரோ, பொங்கலுக்கு ஈஸியாக 2 மூவி வரலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை, விஜய் சாரோட லாஸ்ட் படம் வேற அப்படின்னு வந்து சொன்னார். நீங்கள் விஜய் சார் கிட்ட வேணா ஒரு வார்த்தை பேசுகிறீங்கன்னு வந்து சொன்னார். சார் வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சூப்பராக பொங்கலுக்கு வரட்டும், நீங்கள் எஸ்கேக்கு என் விஷஸை கன்வே பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொன்னார். மேன்மக்களே 33 வருடங்களாக ஒருத்தர் நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிருக்காரு. ஸோ ஜான்வரி 9th ஜனநாயகன் பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள், ஜனவரி 10th பராசக்தி பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னும் கூட சொல்கிறேன், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், இது அண்ணன் தம்பி பொங்கல் தான் அப்படின்னு நச்சுன்னு ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.